அரசே, என்னை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் இந்த பிரேத ஜென்மம் எடுத்து வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவ யாரும் இல்லை. எனவே உங்கள் உதவியால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலேதான் உங்களை தேடி வருகிறேன் என்றது. அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து பயப்படாமல், நீ பயங்கர உருவத்தில் காணப்படுகிறாய், ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது என்று கேட்டான். உடனே அந்த பிரேதம் கூறியது, அரசே, அது ஒரு பெரிய கதை என்று தனது வரலாற்றை கூற ஆரம்பித்தது. அரசே, என் பெயர் தேவன். நான் வைத்தீசம் என்ற நகரத்திலே வைசிய குலத்திலே பிறந்தேன். நான் திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன். தான தர்மங்களை செய்தேன், ஏழைகளுக்கு உதவிகள் செய்தேன், அந்தனரையும் பெரியோரையும் துறவிகளையும் வழிபட்டு வந்தேன். எனக்கென்று பிள்ளைகளோ குடும்பமோ சுற்றத்தாரோ யாருமே இல்லை. எனவே நான் இறந்த பிறகு யாரும் எனக்காக கர்மகாரியங்களை செய்யவில்லை. ஒருவன் இறந்த பிறகு அவனுக்காக கர்மகாரியங்களை, அதாவது சம்ஸ்காரம், சஞ்சாயனம், புருஷோர்ச்சர்க்கம், சோடகம், சபிண்டிகரணம், மாசிகம், சிரார்த்தம் முதலிய சடங்குகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாத பொழுது இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைகிறான். அதன் பலனாகவே நானும் பிரேத ஜென்மம் அடைந்தேன். அரசே, மக்களை காக்க நீ கடமைப்பட்டவன். எனவே நீ எனக்கு உரிய கர்மகாரியங்களை செய்தால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என அரசனிடம் அந்த பிரேதம் வேண்டிக் கொண்டது. அந்த வேண்டுகோளை ஏற்ற அரசன், பிரேத ஜென்மம் நீங்க பரிகாரமாக நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அந்த பிரேதத்திடம் கேட்டான். அதற்கு அந்த பிரேதம், அரசே, பிரேத ஜென்மம் அல்லது பிரேத சரீரம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே ஸ்ரீமன் நாராயணனை போல ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும். அதிலே சங்கு சக்கரம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். அதன் முன்னிலையிலே கிழக்கிலே ஸ்ரீதரையும், தெற்கிலே மகாசூரனையும், மேற்கிலே வாமனனையும், வடக்கு பகுதியில் சுதாகரனையும் நிலைநிறுத்தி அவற்றின் நடுவினிலே பிரம்மன், விஷ்ணு, ருத்ரனையும் அமைத்து ஆராதனை செய்ய வேண்டும். பின்னர் இவர்களை வலம் வந்து வணங்கி அதன் பின்னர் அக்னியிலே ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நீராடிவிட்டு உத்தம பிராமணர்களுக்கு உரிய மரியாதை செய்து போஜனம் அளித்து தானங்கள் செய்து மரியாதை செய்து அவர்களின் ஆசி பெற்றால் இறந்தவர் பிரேத ஜென்மத்தில் இருந்து விடுதலை பெற்றவர் என்றது அந்த பிரேதம். பின்னர் நாடு திரும்பியவுடன் அந்த அரசன் அந்த பிரேதம் கூறியவாறே அதற்கு கர்மகாரியங்களை செய்தான். அதனால் தேவன் என்ற அந்த வைசியன் பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதி அடைந்தான் என்று கருட புராணத்திலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. எள் என்பது விஷ்ணு பகவானின் வியர்வையாகும். தர்பை என்பது பொதுவாக திவச காரியங்களில் பயன்படுத்தப்படுவதன் காரணம், இதன் ஒரு நுனியிலே பிரம்மாவும் மற்றொரு நுனியிலே சிவனும் நடுப்பகுதியிலே விஷ்ணுவும் உள்ளதாக ஐதீகம்.